லாவா என்ட்ரி லெவலில் ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து வராங்க. லாவா யுவா 2 ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த ஃபோனோட ப்ரைஸ் என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷனுக்கு இந்த ஃபோனை லான்ச் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் இது ஒரு என்ட்ரி லெவல் பேஸ்டு ஸ்மார்ட் ஃபோன். ப்ரைஸ் ஓரளவுக்கு கன்வீனியன்ட்டாக நல்ல ப்ரைஸ் ரேஞ்சிலே எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதில் கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன ஏது எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த ஒரு வீடியோட டீட்டெயிலாக பேசியிருக்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த லாவாவோட யுவா 2 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் லுக் அண்ட் டிசைன்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்ததுங்க. அந்த அளவுக்கு மோசமாலாம் இல்லை. ஸ்டார்டிங் கொஞ்ச நாளைக்கெல்லாம் முன்னாடி என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் இருந்ததுன்னா பெரிய டிசைன்லலாம் அந்த கான்சன்ட்ரேட்டும் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த ஃபோன் ஓரளவுக்கு மோசமாலாம் இல்லை. பார்க்கறதுக்கு நீட்டான லுக்கில் இருந்தது. ஆக்சுவலாக ஒரு காம்படிட்டிவான லுக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி இந்த செக்மெண்ட்ஸில் நிறைய போய்கிட்டு இருக்கு. அதில் லுக் பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் குறை எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. பின்னாடி ஒரு 2 கேமராஸ் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த கேமராஸ் பற்றி சரி வாங்க அப்படியே வீடியோ போக பேசுவோம். டிசைன் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. 3.5 ஆடியோ ஜாக் டிசைனில் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்ஸ் பற்றி பெரிய மென்ஷன்ஸ் எதுவும் இல்லை, இருக்கிற மாதிரி தெரியலை. அதான் கொடுத்துருக்காங்க ஓவரால். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃப்ரண்ட் இருக்கக்கூடிய டிஸ்பிளே பார்த்தோம்னா 6.56 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய ஒரு HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. என்ட்ரி லெவலு HD+ டிஸ்பிளே ஓகே தான், இருந்தாலும் ஃபுல் HD டிஸ்பிளேவாக கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. HD+ தான் கொடுத்துருக்காங்க. ஓவரால் டிஸ்பிளேஸ் இந்த டிசைன் பற்றிலாம் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கலாம். ஓவரால் என்ட்ரி லெவலில் என்ன தேவையோ அதை இங்கே பண்ணியிருக்காங்க. டிசைனில் வேறு எதுவும் பெருசாக பண்ணல. சரி, அப்படியே ஸ்டார்டிங்கில் சொல்கிற மாதிரி இந்த கேமராவை பற்றி இப்போ பேசிடுவோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமராஸ் ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா என்ட்ரி லெவலில் இன்னும் இப்படிலாம் கேமரா கொடுத்துட்ருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. 13 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி சென்சார் பேக்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்டாக இருக்கக்கூடிய சென்சார் அல்ட்ரா வைடுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணாலும் அதோட என்ன அப்ராக்சர் என்ன சைஸ் அப்படிங்கிறது தெரியல. ஒரு கேமரா நான் செகண்டரியாக இருக்குது. ஒரு பேருக்கு ஒரு கேமரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிரைமரியாக ஒரு 13 மெகாபிக்சல் டீசெண்டான அவுட்புட்ஸ், ரொம்ப ஆர்டினரியான ஒரு அவுட்புட்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் செல்ஃபீஸ்னு வரும்போதில் வேறு என்ன பண்ண போகிறாங்க? ரெட்மியே 5 மெகாபிக்சல் தான் கொடுக்குறாங்க இந்த பட்ஜெட்டில். இவங்க என்ன பண்ணுவாங்க? அதே தான் பண்ணியிருக்காங்க. 5 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரெகுலரான விஷயம்தான். உங்களுக்கு ஒரு வீடியோ காலோ ஒரு ஃபேஸ் லாக் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணும்போது இட்ஸ் குட். மற்றபடி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் வைக்கிற மாதிரியான கேமரா செட்டப்ஸ் இங்கே இல்லை. சரி, இதெல்லாம் இங்கே ஓகேப்பா. இந்த செக்மெண்ட்டில் நாங்கள் பேட்டரி தானே பெருசாக எதிர்பார்ப்போம். எனக்கு ஒரு நாள் பேக்கப் வருவா அப்படின்னா வரும். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 5000 mAh ஒரு பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல பாசிட்டிவ் பாயிண்ட் தான். அதுக்கு சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 10 வாட்ஸ்க்கான அடாப்டர் கொடுத்துருக்காங்க. என்ட்ரி லெவலில் 10 வாட்ஸுங்கிறது ஓரளவுக்கு டீசெண்டான அட்டம்ப்ட்னு சொல்லலாம். அந்த அளவுக்குலாம் மோசமான ஒரு ஆப்ஷன் கிடையாது. 5000 mAh நான் பேட்டரி கொடுத்துருக்கோம்ல, கண்டிப்பாக ஒரு நாள் சாட்டிஸ்ஃபைங்கான அந்த ஒரு டே டு டே லைஃப்க்கு நல்லா இருக்கும். சரி, சார்ஜ்லாம் நிற்கும். இந்த மற்ற விஷயம் அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்லாம் கேட்டோம்னா, பர்ஃபார்மன்ஸை பற்றி பேசணும் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸுக்கு இவங்க கொடுத்துருக்கிறது ஹீலியோட G37. ஆக்சுவலாக இன்னுமே நிறைய ஃபோன்ஸ் ஒரு 12-13,000 ரூபாயில் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் போனோம்னா இந்த ப்ராசரோட கிடைக்குது. ஒரு 12-13,000 ரூபாய் செக்மெண்ட்ஸில் கிடைக்குது. இப்போ அந்த ப்ராசரை இவங்க ஒரு என்ட்ரி லெவல் 10,000 ரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சில் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா ஓரளவுக்கு டீசெண்டான ப்ராசர். உங்களோட ரெகுலர் ஒர்க்கான சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு வீடியோ பார்க்குறீங்க, ஒரு செகண்டரி ஃபோன்ஸாக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இட்ஸ் குட். இது நல்ல ஒரு ஃபோன் தான். மற்றபடி பெரிய யூசேஜ், இந்த பெரிய பெரிய கேம்ஸு ரொம்ப ஒரு லிமிட்டுக்கு மேலே போனீங்கன்னா கண்டிப்பாக ஹேங் ஆகும். சின்ன சின்ன கேம்ஸ் அந்த மினிமம் டைம் பாசிங்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெவியான லோட்ஸ் எல்லாம் தாங்குற அளவுக்கான ப்ராசர் இது கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த ஃபோனில் இன்னொரு பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபோன் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 12 வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் 7 ஜிபிக்கான ரேம் வருது. ப்ராசர் கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணி கொடுத்துருந்தாலும் ஓரளவுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அந்த ரேமாக கொடுத்துருக்காங்க. அதுதான் ஒரு ஹைலைட்டாக சொல்கிறாங்க. 7 ஜிபி ரேம் தரோம் அப்படிங்கிறது. 7 ஜிபின்னா ஆக்சுவலாக ஃபுல்லாக 7 ஜிபி தரல. 4 ஜிபி உங்களுக்கு உங்களோட மெயின் ஆப்பையும் கொடுக்குற ரேமை கொடுத்துட்றாங்க. அந்த 3 ஜிபி விர்ச்சுவல் ரேம் உங்கள் ஸ்டோரேஜ்லேருந்து இருக்கக்கூடிய அந்த விர்ச்சுவல் ரேம் 3 ஜிபி கொடுத்துட்றாங்க. ஆக மொத்தம் 7 ஜிபி. ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறக்கும் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்குமான ஒரு விஷயத்தோடு தான் இதை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க இந்த ஃபோனை ஒரு 8,000 ரூபாய் ப்ரைஸ் ரேஞ்சில் லான்ச் பண்ணுறாங்க. 4 ஜிபி ரேம் 64 ஜிபி ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய வேரியண்ட்டு நமக்கு இங்கே ஒரு 8,000 ரூபாய் ப்ரைஸ் ரேஞ்சில் லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வச்சு பார்த்தோம்னா என்ட்ரி லெவலில் ஓகேங்கிற மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன். ரீசெண்டாக நமக்கு மோட்டோவோட E13 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோனு கிட்டத்தட்ட சிமிலரான ஸ்பெசிஃபிகேஷனாக தான் இருந்தது. இதுக்குமே கிட்டத்தட்ட அதோட ப்ரைஸுமே இதுதான். நம்ம 4 ஜிபி ரேமில் வாங்கினோம்னா நமக்கு ஒரு 7,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ் ரேஞ்சிலையும், ஒரு 6 ஜிபி வரும்போது நமக்கு ஒரு 8,000 ரூபாய் ப்ரைஸ் ரேஞ்சிலையும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட சிமிலரான விஷயங்கள் தான் 2 ஃபோன்ஸ்லையுமே இருந்தது. 2 ஃபோன்ஸ்க்கான ப்ராசர் டிஃப்ரென்ஸ் இருக்குது.
அதில் வந்து நமக்கு மோட்டோ E13 பொறுத்த வரைக்கும் நமக்கு யூனிசாக்கோட T606 கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபோனில் ஹீலியோ G37 கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் கம்பேரிட்டிவ்லி பார்த்தோம்னா யூனிசாக் ப்ராசர் இதை விட ஒரு 2% வந்து ஒன்றும் ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கக்கூடிய சிப்செட். என்ட்ரி லெவல் ப்ராசஸில் என்னத்தெல்லாம் பெருசாக கொடுத்தாலும் அது ரெகுலர் யூசேஜ் சிப்செட் தான். அதனால பெரிய கம்பேரிசன்ஸ் எதுவும் தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓவரால் இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்ஸில் இந்த ஃபோன்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ரெட்மி ஒரு ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெட்மி 12C அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் மிட்ரேஞ்சிலே ஹீலியோட G85 ப்ராசரோட வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன் சீக்கிரம் வந்துடும். இதெல்லாம் சூஸ் பண்ணுறத விட என்ட்ரி லெவல் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோனாக மிட்ரேஞ்ச் கேமர் ஸ்மார்ட் ஃபோனை ஒரு என்ட்ரி லெவல் ப்ரைஸில் நீங்கள் வாங்க முடியும். அதனால ஃபோன் வாங்குற மாதிரி தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குங்க அப்படிங்கிறத என்னோட சஜஷனாக இருக்கும். இதான் என்னோட ஓவரால் ரிவ்யூ. இதை வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வச்சிங்கன்னா அந்த ஃபோனை வாங்கிக்கலாம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இந்த வீடியோ தான் அதோட தம்ப்லைனு பார்த்துக்கோங்க. மறக்காம வீடியோ போய் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.